ஐபிஎல் 2025 ஒரு சூப்பரான முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த ஐபிஎல்ல நடந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ், சூப்பரான வின்னிங் மேட்சஸ், த்ரில்லிங் மேட்சஸ், டாப் 10 பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. இப்போ அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 இமர்ஜிங் பிளேயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025. அதாவது ஐபிஎல் 2025 விளையாடிய சூப்பரான யங் பிளேயர்ஸ், இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கிறவங்க. இன்னும் சில நாட்களில் இந்தியாவுக்கு இவங்க விளையாடலாம், அடுத்து வரப்போகிற ஆக்ஷன்ஸில் இவங்க செம்ம விலைக்கு போகலாம், இவங்க மேலே இருக்கக்கூடிய பிட்டிங் எல்லா டீம் மேலேருந்து வைக்கப்படலாம். அந்த மாதிரி யங் பிளேயர்ஸை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேட்டர்ஸ், பவுலர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல்ரவுண்டர்ஸ் 3 கேட்டகரியிலேருந்துமே ஆட்கள் எடுத்து வந்திருக்கோம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது பேட்டர்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸுக்கு ஹாய் ஃப்ரம் பாலா. பட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டா எல்லாமே ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸுடைய டேட்டாவை வச்சு நம்ம இதை பேசுகிறோம். ஸோ ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை வச்சு வரக்கூடிய டேட்டாவுடைய மாறுதல்கள் இதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் நம்பர் 1 பிரியான்ஷ் ஆர்யா. ஸோ பிரியான்ஷ் ஆர்யா அவர்கள் 451 ரன்கள் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். 16 இன்னிங்ஸில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 183.33 இந்த சீசனில். அந்த 16 இன்னிங்ஸில் இவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு யங் பிளேயருக்கு இவர் அடிக்கக்கூடிய இந்த ஷாட்ஸு, இவருடைய வேரியேஷன்ஸ், இவர் வந்து இந்த பவர் பிளேயில் பிக் பண்ணி தைரியமாக எந்த டீமோட எந்த இன்டர்நேஷனல் பவுலராக இருந்தாலும் அவங்களை அடித்து நொறுக்கிறதுங்கிறது வந்து இவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. ஸோ 2 ஹாஃப் செஞ்சுரி 1 செஞ்சுரி போட்ட இவர் இந்த சீசனில் 25 சிக்ஸஸ் அடிச்சிருக்கிறாரு. இந்த லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய பேட்டர்ஸில் நம்பர் 1 யார் அப்படின்னா அந்த இமர்ஜிங் பிளேயர்ஸ் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர் 2 பிளேயர். இரண்டாவதாக இந்த லிஸ்ட்டில் கூடிய பேட்டர் யார் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி. இருக்கிறதுலே இவர் தான் இந்த சீசனில் யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே ஐபிஎல் எவர் அப்படின்ற அந்த ரெக்கார்டு இப்போ கையில் வச்சிருக்கிறவர் இவர் தான். இப்படிப்பட்ட வைபவ் சூரியவன்ஷியை ஆர்ஆர் எப்படி வந்து ஸ்கவுட்டிங் பண்ணி இவரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கதை. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல சேனல்களில் பல வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இவர் இந்த சீசனில் வெறும் 7 இன்னிங்ஸ் தான் விளையாடினார். ஆனால் அந்த 7 இன்னிங்ஸில் 252 ரன்கள் அடிச்சிருந்திருக்காரு. ஸோ ஆர்ஆருடைய யங் பிளேயர்ஸ் உள்ளே வருவதற்கான காரணமாக இந்த சீசனில் அமைஞ்சதுக்கு காரணமே சிஎஸ்கே போல் இவங்களுக்கும் வந்துட்டு அந்த சீனியர் பிளேயர்ஸ் இவங்க எதிர்பார்த்த ஸ்டார்டிங் பிளேயிங்கில் நிறைய பேர் நல்லா விளையாடாதனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை இவர் தவற விடாமல் சூப்பராக விளையாடிருக்கார் இந்த சீசனில். ஸோ 252 ரன்கள் 7 இன்னிங்ஸில் அடிச்சிருக்கிற இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 206.55. இந்த லிஸ்ட்லேயே 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற ஒரே பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா இந்த இமர்ஜிங் பிளேசஸில் அவர் தான். அந்த அளவுக்கு வந்து அட்டாக்கிங் பேட்டிங்கை சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. இவருடைய செஞ்சுரி 1 ஆஃப் செஞ்சுரி 1 இந்த சீசனில் அடித்த நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் 24. 16 இன்னிங்ஸில் பிரியான்ஷ் ஆர்யா அடித்த நம்பர் ஆஃப் சிக்ஸஸ்லேருந்து ஒரு 6 கம்மியாக இவர் வெறும் 7 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 3வது பேட்ஸ்மேன் தான். அகைன் ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கேவுடைய இந்த வருஷத்துக்கான மிகப்பெரிய ஃபைண்ட், ஐபிஎல் மிகப்பெரிய ஃபைண்டுன்னு சொல்லலாம் ஆயுஷ் மாத்ரே. மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு அவங்க வெறிகொண்டு இருந்திருப்பாங்க, ஆஹா நம்மளுடைய மும்பை பிளேயர் ராமன் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லா பிளேயர்ஸும் வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸிக்கு விளாடணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பிளேயர் ஆயுஷ் மாத்ரே. லக்கிலி அவர் வந்து சிஎஸ்கே கிடச்சிருக்காரு இந்த சீசன். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர், மறந்துடக்கூடாது நம்ம. அப்படிப்பட்டவர் இவரும் வந்து வைபவ் சூரியவன்ஷி மாதிரியே வெறும் 7 இன்னிங்ஸ் தான் விளையாடிருக்காரு. 240 ரன்கள் அடிச்சிருந்திருக்காரு. 188.97 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டுருந்துருக்காரு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா குவிக்காக இவர் அடித்தது தான். அந்த அளவுக்கு வந்து அடிகள் இவருடைய 11 சிக்ஸஸ் இந்த இன்னிங்ஸில் இந்த சீசனில் அடிச்சிருந்திருக்காரு. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 4வது இமர்ஜிங் பிளேயர் யார் அப்படின்னா நேஹால் வதேரா. பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் வரைக்கும் இந்த வருஷம் போனாங்க, ஃபைனலில் வெறித்தனமாக விளையாடினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நேஹால் வதேரா. நேஹால் வதேரா அவர்கள் 354 ரன்கள் இந்த சீசன் அடிச்சிருந்திருக்காரு வெறும் 14 இன்னிங்ஸில். 14 இன்னிங்ஸில், அதாவது நான் சொல்கிறது அகெயின் இது வந்து ஃபைனலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டா. 14 இன்னிங்ஸில் 354 ரன்ஸு, 150 ஸ்ட்ரைக் ரேட்டு, 20 சிக்ஸஸ், 2 ஹாஃப் செஞ்சுரின்னு சொல்லி நேஹால் வதேரா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இந்த சீசன் வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்திருக்காரு. இவர் இன்னும் அதிகபட்சமான விலைக்கு தான் அடுத்த ஆக்ஷன் ஒன்று வரும்போது ஒருவேளை பஞ்சாப் பால் ரிலீஸ் செய்யப்பட்டால் போவாருங்கிறதையும் நம்மளால் இதுலேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. நேஹால் வதேராக்கு அடுத்தபடியாக அந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போகிற 5வது வீரர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அங்கிரிஷ் ரகுவன்ஷியை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த லிஸ்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர். ஏன்னா இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 6 பேட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இவர் இல்லாமல் இன்னொரு பிளேயர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இமர்ஜிங் லிஸ்ட்டில் 6வதாக. அவரும் வந்து பேட்ஸ்மேன் தான். இந்த 6 பேட்ஸ்மேன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அங்கிரிஷ் ரகுவன்ஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னன்னா இந்த லிஸ்ட்டில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான். வெறும் 139.53 தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். அதான் நான் ஒரு வித்தியாசம்னு சொன்னேன். ஏன் வித்தியாசம், எதனால் அவர் இந்த லிஸ்ட்டில் ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறார் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் முக்கியம் கிடையாது. ஒரு டீமுடைய சிச்சுவேஷன் வந்து அந்த
நேரத்தில் அந்த பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக நான் எப்படி பார்க்குறேன். இன்றைக்கி இந்த மேட்ச் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஆட்டத்தை ஆடணும், அதை ஆடுறது தான் ஒரு வீரருக்கு சரியான ஒரு விஷயம். அப்படி ஒரு டீமை வந்து ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனில் நிறைய இடங்களில் இந்த சீசனில் அங்கிரிக் ரகுவன்ஷி அவர்கள் உள்ளே வரும்போது நிறைய விக்கெட்ஸை லாஸ் பண்ணி கேகேஆர் பேட்டிங் லைனப் இருந்தப்போ அப்போ இவர் வந்து ஒரு ஸ்டெடி பண்ணின இன்னிங்ஸை ஆடி இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் இவர் 139 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருந்தாலுமே கூட இவர் அடித்த அந்த 300 ரன் இன் 11 இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லா பிளேயிங் லெவலையும் தேவைப்படுறாங்க. நீங்கள் 11 பேரையும் அட்டாக்கிங்காக விளையாடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லாமல் போகும்போது அது பெரிய பிரச்சனை சந்திக்கும். அது மாதிரி நம்ம நிறைய மேட்சஸையும் பார்த்து வந்துருக்கோம். ஸோ எ பிளேயர் லைக் அங்கிரிக் ரகுவன்ஷி இந்த ஒரு T20 ஏராலையும் தேவைப்படுறாருங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இவர் பேரை ஆட் பண்ணுவதன் மூலமாக. ரைட், அங்கிரிக் ரகுவன்ஷி அவர்கள் இந்த இன்னிங்ஸ் இந்த சீசனில் ஆடியதை தாண்டி 6ஆவதாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அனிகேத் வர்மா. அனிகேத் வர்மா ஒரு யங்ஸ்டர், இந்த SRH லைனப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாரு. எல்லாருமே வந்து டம்முன்னு அடித்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது இவர் என்னையா இவர் ஆள் யங் பிளேயராக இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவுக்கு ஈக்குவல் அடிக்கிறாரே அப்படின்னு நம்மளாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் அவர் ஆடி இருந்திருக்காரு. 12 இன்னிங்ஸில் 236 ரன்கள் அடித்த இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 166.19, 20 சிக்ஸஸை போட்டிருக்காரு, ஒரு ½ செஞ்சுரி. ஸோ அனிகேத் வர்மா இட்ஸ் அ பியோர் அடிஷன் ஃபார் த லோவர் மிடில் ஆர்டர் இன் எனி டீம். கண்டிப்பாக இவரோட வேல்யூவும் அடுத்த ஆக்ஷனில் எகிர போகுது. ஸோ இதில் நம்ம 6 பேட்டர்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் 4 பிளேயர்ஸ் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதில் பவுலர்ஸ் இப்போ பார்த்துருவோம். எமர்ஜிங் பிளேயர் நம்பர் 7 இஸ் திக்வேஷ் ரத்தி. ரத்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட் எடுத்திருக்காரு வெறும் 13 இன்னிங்ஸில். இவரோட எக்கானமி 8.25, அதை நம்ம கவனிக்கணும். வெறும் 8.25 எக்கானமியில் இந்த மாதிரி ஒரு IPLல ஒரு பேட்டர்ஸ் டோர்னமெண்ட்டில் நீங்கள் பவுலிங் போடுறதுங்கிறதே வந்து ஒரு சூப்பரான பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு வர பாராட்டணும். இவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் 30க்கு 2. பட் இந்த ஒரு எக்கானமியில் இவர் பவுலிங் போடும்போது விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை தாண்டி ரன்ஸை கண்டெயின் பண்ணுறாருன்றது ஒரு முக்கியமான விஷயம். பட் இவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, அந்த சைன் போடுறதுங்கிறத ஓரமாக சைன் போடுறது, கையில் போடுறது, அதெல்லாம் ரைட்டு. இந்த பிளேயர்ஸ் மூஞ்சி முன்னாடி போய் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் இவர் தவிர்த்துட்டு இந்த ஃபீயில் இந்த தடவை ஃபைனில் மட்டுமே கிட்டத்தட்ட இவருக்கு 70% ஆஃப் த ஃபீஸ் இந்த வருஷம் இவர் சம்பாதிச்சது போயிருக்குதாமா. ஆக்ஷனில் இவருக்கு வந்த காசுலேருந்து கிட்டத்தட்ட 70% இவருக்கு ஃபைன்லேயே போயிருச்சான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாருன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை. பட் ஸ்டில் ரைட். நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பிளேயர் நம்பர் 8 யார் அப்படின்னா அஸ்வினி குமார் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். 11 விக்கெட் எடுத்திருக்காரு இவர் ஜஸ்ட் இன் 7 இன்னிங்ஸ். அதை விட முக்கியம் இவருடைய நம்பர்ஸ்லாம் விட்டுருவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் விட்டுருவோம். அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு எலிமினேட்டர் மேட்ச்சில் அவங்க ஆடினப்போ நீங்கள் பார்த்துருந்துருக்கோம். மும்பை vs GT மேட்ச்சில் க்ரூஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த மேட்ச்சில் ஓவர்ஸை கொடுக்குறாங்க கையில். ரொம்ப கூலாக சாதாரணமாக வந்து போகிறார், ஒரு ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை, சிம்பிளாக அவர் பாட்டுக்கு வந்து பவுலிங் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. என்னையா உனக்கு ப்ரெஷரே ஃபீல் ஆகலையா அப்படின்ற மாதிரி. அவர் முகத்தில் உடம்புல கொஞ்சம் கூட நமக்கு வெளியே தெரியல, உள்ளுக்குள்ளே இருந்துருந்துருக்கலாம், பட் வெளியே நமக்கு சுத்தமாக தெரியல. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறேன் நான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக அடுத்த சீசன்ஸ்லாம் மும்பை வெளியே விட்டாங்கன்னா எல்லா டீமும் வாங்குவாங்க. ஹையர் ஆன் த எக்கானமி சைடு இவர் வந்து இந்த ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே அந்த சைடு இவரோட எக்கானமி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11.31 இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட எக்கானமிலையுமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இவருக்கு இருக்கிறதுனால அஸ்வினி குமாரை நம்ம பாராட்டுறோம். அண்ட் ஆல்சோ அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் அதுதான் நம்ம பார்க்கணும். 24க்கு 4 அப்படின்றது வந்து இவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ். இந்த லிஸ்ட்டில் 9வது வீரர் அகைன் ஒரு பவுலரை பார்க்க போகிறோம். அன்ஷுல் கம்போஜ் ஃப்ரம் CSK. அகைன் அனதர் ப்ராமிசிங் யங்ஸ்டர். CSKக்கு இந்த வருஷம் வந்து அவங்க மானத்தை காப்பாற்றிய வீரர்களில் ஒருவராகியவர். 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமியும் 8. ஏன்னா 8க்குள்ளே வளங்க இருக்குது பார்த்துக்க, 8க்குள்ளே CSK இருக்குது, இவர்கிட்ட இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அன்ஷுல் கம்போஜ் AK-47 இவருடைய ஜெர்சி நம்பருக்காகவே இந்த சீசனில் பேர் போனவர் இவர். AK-47 வந்து இந்த சீசனில் 8 இன்னிங்ஸ் விளையாடி 8 விக்கெட் எடுத்து 8 எக்கானமியில் மெயின்டைன் பண்ணுறாரு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் 13க்கு 3, 1+3+3 7 வருதே. சரி ஓகே, அது தோனியோட நம்பர். ஏதோ ஒன்று நம்பர்ஸில் விளையாடிட்டு இருக்கிறார் இவர். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அஸ்வினி குமார், அனிகேத் வர்மா, அன்ஷுல் கம்போஜ், இந்த AKவா AVயா வர இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர். விப்ராஜ் நிகம் இஸ் த ஒன்லி ஆல்ரவுண்டர் இந்த எமர்ஜிங் லிஸ்ட். நம்மளுடைய கலர் கண்ணாடி எமர்ஜிங் லிஸ்ட்டில் நம்ம இந்த IPL 2025 பார்க்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்ஸில் இவர் தான் லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இவர் வந்து இந்த ஆர்டர்லாம் கிடையாது இது எதுலையுமே, அது வந்து நம்ம 10th லாஸ்ட்டாக சொல்கிறோன்றனால இல்லை, கேட்டகரி படி ஆல்ரவுண்டர்னு கடைசியாக கொண்டு வந்தோம். அதில் இவர் லாஸ்ட்டாக இவர் பேரை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. விப்ராஜ் நிகம் ஒரு சூப்பர்ப் ஆல்ரவுண்டர், ஒரு அக்சர் பட்டேல் மாதிரி DCயில் அழகாக இவரும் விளையாடிட்டே இருக்கிறாரு.
இந்த ஐபிஎல்லில் மிக முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் டக்குன்னு சீக்கிரமாக இடம் பிடிப்பார் இவர். இந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 142 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 179.74. லோவர் மிடில் ஆர்டரில் வந்து விளாடுறாரு, பேட்டிங்கும் பவுலிங்கும் பண்ணுறாரு, ஆல்ரவுண்டர், விக்கெட்டும் எடுக்கிறாரு, பேட்டிங் அட் 180, ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட. அப்படின்னா இவரை மாதிரி ஒரு சூப்பரான அடிஷன் எந்த டீமுக்கும் தேவையா இல்லையா? ஸோ விப்ராஜ் நிகம் ஒரு சூப்பர் வேல்யூபிள் அசெட்டாக வரப்போகிறார். நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த ஐபிஎல்ஸ்லாம் 179.74 ஸ்ட்ரைக் ரேட்டில் இவர் அடித்தது. இதை தாண்டி இவருடைய விக்கெட் டேக்கிங் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ் பவுலிங் போட்டிருக்காரு. பேட்டிங் வேணால் அவர் 8 இன்னிங்ஸ் ஆடி இருந்திருக்கலாம், பட் பவுலிங் 13 இன்னிங்ஸில் போட்டு 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி அட் 9.12, பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் 18.2. அண்டர் 10 இவருடைய எக்கானமி இருக்குது. ஒரு யங்ஸ்டருக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டு பண்ணுறாங்க போது அதில் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா கூட ஒரு சூப்பர் அடிஷன் டு த டீம். ஸோ விப்ராஜ் நிகம் இஸ் த 10th பிளேயர் இன் த லிஸ்ட் ஆஃப் எமர்ஜிங் பிளேயர்ஸ் ஆஃப் IPL 2025. இப்போ கலர் கண்ணாடி கிரிக்கெட்டுடைய இந்த லிஸ்ட்டில் நாங்கள் மிஸ் பண்ண பிளேயர்ஸ் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க இந்த எமர்ஜிங் பிளேஸஸில்? ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க, பட் 10 பேரை மட்டுமே சூஸ் பண்ணணுன்ற ஒரு டேட்டாவில் நம்ம எடுக்கும்போது இந்த 10 பேர் தான் நம்மளால் சூஸ் பண்ண முடிஞ்சுது. இதை தாண்டி இன்னும் நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களில் விக்னேஷ் புத்தூரா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சுயாஷ் சர்மாவாகட்டும், இந்த மாதிரி எந்த வீரருடைய பேரை நாங்கள் மிஸ் பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.